Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்ம பழைய கருத்து போன வெள்ளி நகையை எப்படி நிமிஷத்தில் புதுசு மாதிரி பாலிஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் க்ளீனிங் மெத்தட் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளி கொலுசை தான் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் கொலுசு எவ்வளோ ஃபேடாக இருக்குன்னு. இதை தான் நம்ம இப்போ புதுசு மாதிரி பாலிஷ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் ஒரு கொலுசுலையும் செகண்ட் மெத்தட் இன்னொரு கொலுசுலையும் பண்ணி காட்டுறேன். இந்த மெத்தடில் நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தேவையில்லை. இந்த கோல்கேட் டூத் பவுடர் மட்டும் போதும். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கோல்கேட் டூத் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டூத் பவுடரை தொட்டு தான் நம்ம கொலுசை துடைக்க போகிறோம். அதுக்காக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் இல்லாத மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தில் டூத் பவுடரை தொட்டுக்கோங்க. டூத் பவுடரை தொட்டு உங்கள் கொலுசில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த டூத் பவுடர் படணும். அப்போ தான் அந்த கொலுசில் இருக்க பிளாக் கலர்லாம் ரிமூவ் ஆகும். பாருங்கள், அந்த பிளாக் கலர்லாம் நம்ம துணியில் இப்போ ஒட்டிக்கிட்டு வருது. நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் ஷோகேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் டூத் பவுடர் வச்சு தொடச்சி வைப்பாங்க. அதனால தான் அவங்களோட வெள்ளி ஐட்டம்ஸ் எப்போவுமே பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். டூத் பவுடர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட கொலுசு புது கொலுசு மாதிரி சூப்பராக ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடும் இதே மாதிரி டூத் பவுடர் வச்சு தொடச்சி விட்டுடலாம். உங்களோட கொலுசு எவ்வளோ பழசாக இருந்தாலும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் பாலிஷ் பண்ணி பாருங்கள், நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். டூத் பவுடர் வச்சு தொடச்ச இந்த கொலுசையும் நம்மளோட இன்னொரு கொலுசையும் பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கொலுசு அப்படியே புதுசு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் க்ளீனிங் மெத்தட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இந்த இன்னொரு கொலுசை தான் செகண்ட் மெத்தடில் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு தான். ஒரு பழைய டூத் ப்ரஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்மளோட கொலுசை நல்லா ரப் பண்ணி விடுங்க. பேஸ்ட்டு கொலுசோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு 2 சைடும் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு ரப் பண்ணி விடுங்க. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் டூத் பவுடர் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் எல்லார் வீட்லேயும் பேஸ்ட் இருக்கும். ஸோ டூத் பவுடர் இல்லாதவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், கொலுசில் இருந்த பிளாக் கலர் எல்லாமே இப்போ என் கையில் ஒட்டி இருக்குது. இப்போ நம்ம கொலுசை தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட பேஸ்ட் இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி ஷைனிங்காக மாறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது நம்மளோட 2 கொலுசையும் பாருங்கள் அப்படியே புத்தம் புதுசு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கொலுசு டூத் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணது, இப்போ செகண்ட் கொலுசு பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணது. ரெண்டுமே ஷைனிங்காக இருக்குது. கொலுசு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வெள்ளி பொருட்களையும் நான் சொன்ன 2 மெத்தட்ஸில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இனிமேல் வெள்ளி பொருட்களை பாலிஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக காசு எதுவும் செலவு பண்ணாதீங்க. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.